தலைப்பு செய்திகள். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு சர்வதேச நீதி கோரி திரண்ட உறவுகள். செம்மணியில் கட்டி அணைத்தவாறு இரு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம். பொத்துவில் பகுதியில் பஸ் விபத்து, ஒருவர் பலி, 57 பேர் காயம். மலேசியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற இலங்கையர்கள். வவுனியாவில் வர்த்தக நிலையத்தில் தீ பரவல். ஏமனில் இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய தாக்குதலில் பிரதமர் படுகொலை. இனி விரிவான செய்திகள். சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு சர்வதேச நீதி கோரி நேற்று வடக்கு கிழக்கில் கவனஈர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இந்நிலையில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் பெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் கிட்டு பூங்கா முன்றலில் நேற்று காலை 10 மணியளவில் ஒன்று திரண்ட போராட்டக்காரர்கள் அங்கிருந்து பேரணியாக மனித புதைக்குழி காணப்படும் செம்மணி பகுதிக்கு அண்மையாக சென்று நீதி கோரி கோஷமிட்டனர். தமிழின அழிப்புக்கும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமைக்கும், போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைக்குழிகளுக்கும் சர்வதேச விசாரணை நடத்தப்பட்டு நீதி வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் இதன்போது வலியுறுத்தினர். இந்த போராட்டத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், தமிழ் தேசிய பரப்பில் உள்ள தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். செம்மணி மனித புதைக்குழியில் ஒரு பெரிய எலும்புக்கூட்டின் நெஞ்சு பகுதியுடன் அணைக்கப்பட்டவாறு ஒப்பீட்டளவில் சிறிய எலும்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதனை சுற்றப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதனை முற்றாக அகழ்ந்தெடுத்த பின்னர் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரமே குறித்த எலும்புக்கூடுகள் தொடர்பில் உறுதியாக கூற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை முதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சிறியவர்கள் மற்றும் சிசுக்களின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றன. அத்துடன் ஒன்றுடன் ஒன்று அருகருகே புதைக்கப்பட்ட கால்கள் மடிந்த நிலையிலும் எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவை அசாதாரணமாகவே புதைக்கப்பட்டுள்ளன என்பது கண்களுக்கு புலனாகின்ற போதிலும் மீட்கப்படும் எலும்புக்கூட்டு தொகுதிகளை சட்ட வைத்திய அதிகாரி ஆய்வுகளுக்கு உட்படுத்தி சட்ட நடவடிக்கை அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரமே மேலதிக தகவல்களை கூற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக 46 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 174 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள அதேவேளை இதுவரையில் 187 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை பொத்துவில் கோமாரி பகுதியில் பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 57 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த பஸ் விபத்து சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. கெப்பட்டிபொலவிலிருந்து அருகம்பை நோக்கி சுற்றுலா சென்ற பஸ்ஸே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. பஸ்ஸானது பாலத்தில் மோதி கவிழ்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மலேசியா தாய்லாந்து எல்லை வழியாக மலேசியாவிற்குள் நுழைய முயன்ற போது இலங்கையர்கள் உட்பட 12 பேர் மலேசிய எல்லை கட்டுப்பாட்டு மற்றும் பாதுகாப்பு முகவரத்தால் திருப்பி அனுப்பப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த குழுவில் 8 இலங்கை ஆண்களும் 1 இலங்கை பெண்ணும் 3 தாய்லாந்து பெண்களும் அடங்கியிருந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. செல்லுபடியாகும் விசாக்கள் இல்லாதது, தேவையான தங்கும் காலத்தை கடைபிடிக்காதது மற்றும் சர்ச்சைக்குரிய பயண நோக்கங்கள் காரணமாக அவர்கள் எல்லை வழியாக மலேசியாவிற்குள் நுழைய அனுமதிக்கப்படவில்லை. நுழைவை மறுத்த நாட்டின் அதிகாரிகள் அவர்களை உடனடியாக தத்தமது நாடுகளுக்கு திரும்புமாறு உத்தரவிட்டுள்ளனர். இந்த குழு குற்றவாளிகளாக அடையாளம் காணப்படாததாலோ அல்லது அமலாக்க விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படாததாலோ கைது செய்யப்படவில்லை என்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன. வவுனியா முதலாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள கடை தொகுதியொன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. நேற்று மதியம் இந்த தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் விரைந்து செயற்பட்ட வவுனியா மாநகர சபை தீயணைப்பு படை தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. வவுனியா முதலாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள விவசாய உபகரணங்கள் விற்பனை செய்யும் கடையின் மேல் மாடியிலிருந்து அதன் களஞ்சிய சாலையில் திடீரென தீப்பற்ற ஆரம்பித்தது. இதனையடுத்து கடை உரிமையாளரால் வவுனியா போலீசார் மற்றும் வவுனியா மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவு என்பவற்றிற்கு அறிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வருகை தந்த தீயணைப்பு படையினரும்
வவுனியா போலீசாரும் இணைந்து பல மணி நேர போராட்டத்தின் பின் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் ஒரு தொகுதி விவசாய உபகரணங்கள் தீயிலிருந்து நாசமாகியுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தென்கிழக்கு ஆசிய நாடுகளுள் ஒன்றான இந்தோனேஷியாவில் சமீப காலமாக கடும் பொருளாதார நெருக்கடி நிலவுகின்றது. ஆனால் எம்பிக்களுக்கு சுமார் 5 லட்சம் ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டு வருகின்றது. அது அந்த நாட்டு மக்களின் சராசரி வருமானமான ரூபாய் 17,000 விட பல மடங்கு அதிகமாகும். எனவே எம்பிக்களின் சம்பளத்தை குறைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தலைநகர் ஜகார்த்தாவில் உள்ள பாராளுமன்றத்தை அவர்கள் முற்றுகையிட்டுள்ளனர். எனவே போராட்டத்தை கலைக்க அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். அதன்படி தடியடி மற்றும் கண்ணீர் புகை குண்டு வீசி போராட்டத்தை கலைக்க முயன்றனர். போராட்டக்காரர்களுக்கிடையே போலீஸ் கவச வாகனம் ஒன்று அதிவேகமாக ஓடியதில் உணவு டெலிவரி ஊழியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதனால் பாண்டுங்கல், யோககர்த்தா, மக்காசர் ஆகிய நகரங்களுக்கும் போராட்டம் பரவியது. அதன் ஒரு பகுதியாக மக்காசாரில் உள்ள நகர்மன்ற அலுவலகம், போலீஸ் தலையமகம் உள்ளிட்ட அரசு கட்டிடங்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். இதனால் அக்கட்டிடம் முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் அங்கு சென்று பல நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவத்தில் 3 அரசு ஊழியர்கள் உடல் கருகி பலியாகியுள்ளனர். 5 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது. இது தொடர்பாக 7 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தால் நாடு முழுவதும் பதற்றமான சூழல் நிலவுகின்றது. ஜப்பான் பயணத்தை முடித்துக்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக சீனா சென்றடைந்தார். அவருக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தியான்ஜனில் நடக்கும் ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்றார். சீன அதிபர் ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புட்டின் உள்ளிட்ட உலக நாட்டு தலைவர்களை பிரதமர் மோடி நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். இந்நிலையில் பிரதமர் மோடி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தொலைபேசியில் தொடர்பு கொண்டதற்காக அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு நன்றி. நடந்து வரும் மோதல், அமைதியின்மை மற்றும் ஸ்திர தன்மையை மீட்டெடுப்பதற்காக முயற்சிகள் குறித்து நாங்கள் ஆலோசனை நடத்தினோம். அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியா முழு ஆதரவை வழங்குகிறது என தெரிவித்துள்ளார். ஹவுதி போராளிகளை குறிவைத்து ஏமனில் இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றது. காசா போருக்கு எதிராக சமீபத்திய காலங்களில் ஹவுதிக்கள் இஸ்ரேல் மீது பல ஏவுகணைகளை வீசி சேதத்தை ஏற்படுத்தியதை தொடர்ந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்நிலையில் ஏமனில் ஹவுதி பிரதமர் அஹ்மத் அல் ரஹாவி இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஹவுதி அமைப்பின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தலைநகர் சானாவை குறிவைத்து கடந்த ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹவுதி அமைப்பின் முக்கிய தலைவர்கள் உயிரிழந்துள்ளனர் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. வரலாற்றில் இன்று 1978 இலங்கையில் ஜனாதிபதி ஆட்சி முறையை அறிமுகப்படுத்திய புதிய அரசியல் யாப்பு வெளியிடப்பட்டது. 1997 வேல்ஸ் இளவரசி டயானா பாரிஸில் வாகன விபத்தில் கொல்லப்பட்டார். 2011 திக்குவல கலவரம். முஸ்லிம்களின் நோன்பு பெருநாளன்று இலங்கையில் தென் மாகாணத்தில் திக்குவல்ல என்னும் இடத்தில் முஸ்லிம்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையே கலவரம் மூண்டது. 2016 பிரேசில் அரசு தலைவர் டில்மா ரூஷெப் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோல்வியடைந்து பதவியில் இருந்து அகற்றப்பட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.